மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே, அன்பான நண்பர்களே, நான் பேச வந்த தலைப்பு மிகவும் பொதுவானது மற்றும் பொருத்தமானது. இயற்கை பேரழிவுகள் ஒரு உயிரினம் என்று நாம் காணும் பல்வேறு பேரழிவுகள் நமக்கு எச்சரிக்கையாக மாறியுள்ளன. சில நாட்களுக்கு முன்பு வயநாடு மாவட்டம் முண்டக்கை சூரல்மலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் கேரளம் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய இயற்கை பேரழிவாக உள்ள ஒரு கிராமம் முற்றிலும் அழிந்தது. நிலச்சரிவு, காட்டுத்தீ, சுடாவளி, நிலநடுக்கம், வெள்ளம் போன்றவை இந்த உலகத்தை பாதிக்கும் இயற்கை பேரழிவாக உள்ள ஒரு பேரழிவாகும். மனித நடவடிக்கைகளும் இயற்கை பேரழிவுகளுக்கு முக்கிய காரணங்கள் ஒன்றாகும். நிலச்சரிவு, வெள்ளம், மண் சுற்றுச்சூழல் அமைப்புகள், ஒத்துப்போகாத கட்டிட கட்டமைப்புகள், காடழிப்பு, ஓசோன் சிதைவு, காற்று மாசுபாடு போன்றவை நாம் எதிர்கொள்ள பெரிய சவால்களாகும். இவை மழை தீவிரத்தையும் இயற்கை உயிர்வாழ்வையும் மாற்றுகின்றன. இதற்கு தீர்வு காண மரங்களை காப்பாற்றவும், காற்று மாசுபாட்டை குறைக்கவும், இயற்கை சீற்றங்களை துல்லியமாக கணித அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் உதவியை பயன்படுத்த முறையான நடவடிக்கைகள் தேவை. மனிதன் இயற்கையோடு ஒன்றி வாழ்வதே இதற்கு சரியாக தீர்வாக அமையும் என்பதனுடன்